சோ அடுத்த क्वेश्चन பாருங்க. ஸ்டடி ஆஃப் போன்ஸ் இஸ் கால்ட். மனித உடலில் உள்ள எலும்புகள் பற்றிய படிப்புக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆஸ்டியாலஜி அப்படின்னு சொல்லுவோம். மனித உடம்புல ஒரு உறுப்புகளை பற்றி படிக்கிறது ஒரு படிப்பு இருக்கு. இப்ப கண்ணை பத்தி படிக்கணும் ஆப்தமாலஜி, அது மாதிரி ஹார்ட்னா கார்டியாலஜி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி எலும்புகள் பற்றிய படிப்புக்கு ஆஸ்டியாலஜி அப்படின்னு சொல்லுவோம். சோ அடுத்து பாருங்க, EEG ரிலேட்ஸ் டு. EEG என்பது எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு பாத்தீங்கன்னா EEG அப்படின்றது எலக்ட்ரோ என்செஃபலோகிராம் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா என்செஃபலோகிராம். இது வந்து மூளையை ஆராயறதுக்காக, பிரெயினை ஆராயறதுக்காக பயன்படக்கூடிய ஒரு கருவி. மூளையில ஒரு மின் அதிர்வுகளை செலுத்தி மூளையில ஏதாச்சும் கட்டிகள் தொற்றுகள் வீக்கம் இருக்குதா அப்படின்றத கண்டறியக்கூடிய ஒரு கருவிக்கு பேர் தான் EEG ரிலேட்டட் டு பிரெயின். சரியா, எதோடு தொடர்புடையதுன்னா மூளையுடன் தொடர்புடையது. அடுத்து பாருங்க, மலேரியா இஸ் காஸ்ட் பை. மலேரியா எதன் மூலம் பரவுகிறது? மலேரியா அப்படின்றது ஒரு வகையான ஜுரம் சொல்லி நமக்கு தெரியும் இல்லையா. எது மூலமா பரவுது அப்படின்னு பாத்தீங்கன்னா புரோட்டோசோவா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மைக்ரோ ஆர்கானிசம், நுண்ணுயிரி. புரோட்டோசோவால பிளாஸ்மோடியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நுண்ணுயிரி மூலமா பரவுது. இந்த பிளாஸ்மோடியம் நுண்ணுயிரிகள் என்ன பண்ணுன்னா பெண் அனாப்ளஸ் கொசுவோட உடம்புல வளர்ந்து பல்கி பெருகி அது நம்மள கடிக்கும் போது நமக்கு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா மலேரியா ஃபீவர் வரும். சோ எதன் மூலமா பரவுதுன்னு பாத்தீங்கன்னா பிளாஸ்மோடியம் சொல்லலாம். அப்படி இல்ல எந்த கொசுன்னு கேட்கலாம். கொசு கேட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா பெண் அனாப்ளஸ் கொசு அப்படின்னு சொல்லலாம். அடுத்த क्वेश्चन பாருங்க, வாட் ஆர் த பிரைமரி கலர்ஸ்? முதன்மை நிறங்கள் எவை அப்படின்னு சொல்லுவோம். முதன்மை நிறங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 3 நிறங்கள் சொல்லுவோம் இல்லையா, ரெட், ப்ளூ, அடுத்ததா கிரீன். இந்த 3 நிறங்களை தான் முதன்மை நிறங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்க, who invented electric bulb? மின் விளக்கை கண்டுபிடித்தவர் யார்? மின் விளக்கை கண்டுபிடிச்சவர் யார் தெரியும் இல்லையா, தாமஸ் ஆல்வா எடிசன். இவர் தான் சவுண்ட் ரெக்கார்டர் கருவியும் கண்டுபிடிச்சிருப்பாரு இல்லையா. சோ அது மட்டும் இல்லாம 1000க்கும் மேற்பட்ட கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சிருக்காரு. இவர் தான் எலக்ட்ரிக் பல்பை கண்டுபிடிச்சவர். ஓகே, தேங்க்யூ.